கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் இந்த ஆராதனைக்குள்ளாக நம்மை பிரவேசிக்கும்படி ஜீவனை கொடுத்து அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஜீவனுக்காக பலனுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய அன்பு சகோதரர்கள் 2 பாடல்களை பாடி நம்மை கர்த்தருடைய நாமத்தினாலே வழிநடத்துவார்கள். அதன் பின்பாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கற்றதாம் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கற்றதாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தந்து தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தந்து தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
என்றார்ப்பரிப்போம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து என்னை ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து என்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிவிட்டதே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிவிட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செய்திக்கு முன்பாக நான் ஒரு சிறிய பல்லவியை பாட விரும்புகின்றேன். நம்ம சபை வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லாரும் விரும்பி பாடக்கூடிய இந்த பல்லவி நீங்கள் எல்லாரும் உங்களை வீடுகளிலே நீங்கள் கேட்கிற போது
உங்களுடைய கரங்களை தட்டி நீங்களும் பாடுபடி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், அதனால பாடுபடி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ராஜா வருகின்றார், தலை உயர்த்துங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாடுங்கள், தூய்மை பரிசுத்தம் நிறை துதிகளால் மாட்சிமையின் ராஜனிலே ஸ்தோத்திரியுங்கள். செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் சங்கீதங்களிலிருந்து சில பகுதிகளை தியானமாய் நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே 3 பக்கங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை, அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் தியானிப்போமானால் நாட்கள் பத்தாது. அவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் விசுவாச வீரன். ஆகவே இன்றைக்கு 3 பக்கங்களை மாத்திரம் அவனை குறித்து யோசிக்க போகிறோம். விசுவாச வாழ்க்கைக்கு ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் இந்த பகுதியிலே இருந்துதான் இன்றைக்கு நாம் காலையிலே நாம் தியானிக்க போக இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. நாம சிறிய பிள்ளைகளாக இருக்கிற போது நம்முடைய பெற்றோர்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து போகிற போது
அது எவ்வளவு சந்தோஷமான நாட்களாக இருந்திருக்கும், கஷ்டமான நாட்களாக இருந்திருக்கும். ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போவது, ஒரு தங்குமிடத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு தங்களுடைய குடியமைப்பை மாற்றிக் கொள்வது, ஒரு இடத்திலே மாத்திரம் தங்கி இருப்பது என்பது சில பேருடைய வாழ்க்கையிலே அது உண்மையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் வளர்கிற போது இந்த நிலைமைக்கு வரும் வரைக்கும் பல இடங்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, படிக்கிற இடத்துல ஒரு இடம், வேலை செய்கிற ஒரு இடம், குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு இடம், கர்த்தர் நம்மை கொண்டு போகிற இடங்களின் அனுபவங்களை எல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அப்படியானால் இது ஒரு பிரயாணத்தின் வாழ்க்கை. We all are traveling in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட பின்பு வேத வசனத்தை நாம் வாசித்து புரிந்து கொள்வோமானால், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஆல்சோ எ பில்கிரிம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயாணத்தின் வாழ்க்கை என்று சொல்லலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லொழுக்கம் உடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்றார். அப்படியானால் என்ன? நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் பல இடங்களிலே நாம் தங்கி இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. Many times we are not familiar with places, familiar with people. ஆனால் நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய ஆத்துமாவிலே போராட்டங்கள் வரும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே போராட்டங்கள் வரும். மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அங்க இருக்கிற சூழ்நிலை விட்டு விலகி, பிரஜாதியார் நம்மை கண்டு பேசுகிற விஷயத்திலே, அவர்கள் நம்மை பார்க்கிற விஷயத்திலே நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளினாலே நிறைந்து சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நல்லடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எல்லாரும் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாம் அவன் தேவனை அறிந்த பின்பு, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பின்பு, அவன் எல்லாவற்றையும் விட்டு, தனக்கு பின்னாக விட்டு, விசுவாசத்திலே, தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே அவன் பிரயாணம் செய்கின்றான். ஆபிரகாம் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் அநேகம். அவனுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே அவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு சாட்சியின் ஜீவியம், ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? Absolutely, he had a very, very higher faith. உயர்ந்த விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்தான். அதற்கு காரணம், he gave totally himself to the Lord. தன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தான். பிரியமானவர்களே, total commitment to the Lord. தேவனுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். நீங்கள்
நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்படிதான் தேவன் விரும்புகின்றார். ஏதோ வானத்திலே சலமம் பண்ணுகின்ற ஏதோ ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அறிந்து கொண்டு வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஏன் வேதத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட பக்திமான்களுடைய அனுபவங்களை நமக்கு உதாரணமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நாட்கள் கடந்து போனாலும், வருஷங்கள் கடந்து போனாலும், இந்த விசுவாச வாழ்க்கையின் சாட்சியின் ஜீவியம் நம்மை விட்டு பிரிந்து போகவே இல்லை. அப்படியானால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடந்து கொண்ட 3 பக்கங்களை மாத்திரம் நான் பார்க்க விரும்புகிறோம். இந்த மாலையிலே பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களுடைய அன்போடு கூட நான் அழைக்கிறேன். முதலாவது 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நாம் பார்க்கிற போது ஆபிரகாம்ஸ் obedience, ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். அவன் ஒரு தன் வாழ்க்கையின் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பின்பு அவன் ஒரு தருணத்திலே அவன் யோசித்தான், தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான். வேதத்திலே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமானால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. ஒருவேளை நிறைய ஆண்டவருக்கு என்று பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகின்றோம், அவருடைய சமூகத்திலே அநேக ஊழியங்களை நடப்பிக்கிறோம், நிறைய காரியங்களிலே we do hard works, நிறைய கடினமான வேலைகளை செய்கிறோம். ஆனால் எது மிக முக்கியமானது என்று சாமுவேல் சொல்கிறான் என்றால், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல். Just listen to the Lord whenever he speaks to you. கர்த்தர் எப்பொழுது உன்னோடு பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையிலே உங்க பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தர் உங்களோடு பேசும்படி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் தருணத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலவிட்டிருக்கிறீர்களா? How wonderful if God speaks to you. தேவன் உன்னோடு பேசுவாரானால் எவ்வளவு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாம் எப்படிப்பட்ட விதத்திலே கீழ்ப்படிந்தான்? ஒன்று, involve is separation. ஆபிரகாம் அவன் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிற போது ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. Abraham was called upon to separate himself from everything that he would hinder the progress of walking in faith. தேவனோடு கூட நடந்து போகிற வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கையிலே அவனுக்கு தடையாயிருக்கிற காரியங்களை அவன் விட்டு போகும்படி தேவன் கேட்கிறார். இன்றைக்கு
உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாய் நிற்கிற, பாரமாயிருக்கிற காரியங்களை விட்டு நாம் விலகி நிற்க வேண்டிய விஷயத்தில் இருக்கிறோம். which is not pleasing to God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத தன்மைகள், தேவனாலே அங்கீகரிக்கப்படாத காரியங்கள் இருக்குமானால் நாம் ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் நின்று போய்விடுவோம். தேவனோடு கூட நாம் நடக்கவில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம். பாரமாயிருக்கிறவைகள், விளையாட்டு வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள், நீச்சல் வீரர்கள் தாங்கள் அணிகிற ஆடைகள் அவருடைய ஓட்டத்திற்கும் அவருடைய நீந்துதலுக்கும் தடையிராதபடிக்கு அவர்கள் அணிகிற ஆடைகள் அவருடைய சரீரத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆடைகளை அணிந்து கொள்கிறார். அவருடைய ஓட்ட பந்தயத்தில் அது தடை வரக்கூடாது. அப்படியானால் நீங்களும் நானும் தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையின் ஓட்டத்திலே, ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையிலே தடையாயிருக்கிற காரியங்களை, பாரமாயிருக்கிற காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தடையாயிருக்கிற காரியங்கள் என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அமைதியோடு கூட நாம் யோசிப்போமானால், நீங்களும் நானும் தேவனோடு நடக்க முடியாதபடி, அவரோடு கூட பிரயாணம் பண்ண முடியாதபடி, அவரோடு கூட நான் ஜீவிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் என்ன? இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரானால், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உம்மோடு கூட நடக்க முடியாதபடி தடையாய் நிற்கிற காரியங்களை உம்முடைய கல்வாரியிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தோம், என்னை புதுப்பித்து உம்முடைய ராஜ்யத்தின் மகனாய் ஏற்றுக்கொள்ள. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்திலே நான் வாசிப்போமானால், மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அதாவது எதை பத்தி நான் சொல்றேன்? we have to testify our Lord before people. மக்களுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு சொந்தமான, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன். என் வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலையில் இருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? அவனுடைய இனத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, அவங்க வாழுகிற வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாய் இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அவனுடைய பிரயாணத்துக்கு, கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு அது தடையாக இருக்கும். So he wants to separate him from his own people. அவனுடைய தன்னுடைய மக்களை விட்டு பிரிந்து அவனை தனியாக தேவன் அழைத்து வருகிறார் ஒரு பிரதானமான ஆசீர்வாதத்திற்காக. இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம், involved is substance. 5வது வசனத்திலே பார்க்கும்போது, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின ஆபிரகாம் அவன் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணுகின்றான். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சும்மா பிரயாணம் பண்ண. He need to carry on his life.
அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து போகிற சூழ்நிலைகளை குறித்து யோசித்து அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சப்ஸ்டன்ஸ் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்க விட்டு வரல. ஏன் வரலன்னா, நான் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டேன். ஆபிரகாம் did not leave anything behind for the world to use. அப்படின்னா என்ன? தேவனை அறியாத மக்கள் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் பயன்படுத்தாதபடிக்கு, அதை வீணடிக்காதபடிக்கு. நிறைய சமயங்களில் உங்களுடைய பணம் என்னுடைய பணம், உங்களுடைய வருமானம் என்னுடைய வருமானம், உலக மக்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பாவத்தின் காரியத்திற்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சம்பத்து மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறது. ஐயா, நம்ம வாழ்க்கையில நாம் எல்லாரும் தசமபாகம் செலுத்துகின்ற நிலைமையிலே இருக்கிறோம். God is pleased with your tithe. உன்னுடைய தசமபாகத்திற்கு கர்த்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆனா we just hang ourselves with the tithe. அந்த தசமபாகத்திலே நின்று விடுகிறோம். அப்படியானால் அந்த 10%, 100லே 10% கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன். அப்படியானால் 90% நான் எப்படி வேணா செலவு பண்ணலான்றது இல்லை. We are accountable to God for the 90% of what God has given to you. கர்த்தர் கொடுத்த அந்த கர்த்தருக்கு கொடுத்த பணத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. நிறைய சமயங்கள்ல we are not faithful about the 90% income. Where it goes, எங்கே போகிறது, யாரிடத்திலே போகிறது, யார் இதை செலவு செய்கிறார், அதை வீணடிக்கிறேனா? பைபிள்ல அழகான வசனம், நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Who will enjoy your blessing? யார் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேணும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்படியானால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தேவனாலே கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்திலும் உண்மையாயிருந்தான். நான் கேட்கிறேன், கர்த்தர் உனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை ஆண்டவர் உன்னிடத்திலே பணத்தை கொடுத்திருக்கலாம். அதை ஆண்டவருக்கென்று நீ ஆண்டவருடைய சமூகத்திலே you have to dedicate that money. கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்து, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமை உண்டாக நான் இதை செலவு செய்வேன். உன்னுடைய வீடு யாருக்காக கொடுக்கப்பட்டது? இது கர்த்தராலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி. நல்ல கவனிங்க, அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். உன்னுடைய வீடு, உன்னுடைய வீட்டின் பொருட்கள், மேபி யுவர் கார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் காரை நான் என் சம்சாரத்தை விட நேசிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. கார் இஸ் given by God. அப்படியானால் உன்னுடைய கார் எதுக்கு பயன்படணும்? கர்த்தருடைய ஊழியத்திற்காக அது செலவிடப்படும். அப்படின்னா கர்த்தருக்குடைய ஊழியத்துக்காக நீ கொடுப்பாயானால் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்படியானால் என்ன? கர்த்தருடைய சித்தம் அறிந்து கர்த்தராலே கொடுக்கப்பட்ட உன்னுடைய வருமானத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். அவன் கீழ்ப்படிதலே இன்னொரு காரியம், இன்வால்வ் இஸ் சரண்டர். அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான்.
எப்படி அர்ப்பணித்தான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை கூப்பிட்ட போது அவன் விட்டு வர வேண்டிய காரியங்கள், தியாகம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பேதுருடைய படகை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது, திரளான மீன்களை சீஷர்கள் கண்டபோது, தேவன் யார் என்று அவர்கள் புரிந்து கொண்ட போது, வேதவசனம் சொல்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They left everything for the Lord. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், இப்பிரபஞ்சத்தின் மக்களை ஆசையை நிறைவேற்றுவதால், இப்பிரபஞ்சத்தின் மக்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து வேஷம் போட்டு வாழ்ந்து கொள்ளலாம். அப்படியானால் நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. ஜீவ பலினா என்ன? Something that we are going to sacrifice on altar. பலிபீடத்திலே வைத்து வெட்டப்படுகின்ற, நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. Something that we are dedicating our life, sacrificing our life. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலிபீடத்திலே கொண்டு போய் அவனை பலி செலுத்துவதற்காக பலிபீடத்திலே வைக்கின்றார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு நிலைமை. ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார். அவன் எப்போதும் தன்னுடைய ஆஸ்தியை விரும்பி வாழ்ந்தவன் அல்ல. He is not after his stuff. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதில் அக்கறை கொண்டு கர்த்தரை அவன் விடவில்லை. அவன் எண்ணமெல்லாம் நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவேன், எப்படி நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணிப்பேன். அவன் கீழ்ப்படுகிற விஷயத்திலேயே லாட் ஆஃப் அப்போசிஷன். அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. பிரியமானவர்களே, இட் வாஸ் நாட் ஸ்மூத் சைலிங். சுலபமாக நீந்தி போகிற வாழ்க்கை அல்ல. இட் வாஸ் a very difficult time that he was going through. மிக கஷ்டமான சூழ்நிலை. நீங்களும் நானும் நிறைய சமயங்களில் நம் வாழ்க்கையில மிக கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். நிறைய தடைகள். ஆபிரகாம் அப்படிப்பட்ட தடைகளை தன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்தான். அந்த தடைகளை சந்திக்கும் போது அவனுக்கு 75 வயது. அவனுடைய வயது அவனுக்கு தடையாக இருந்தது. அவனை பார்த்து இந்த வயதான மனிதன் என்ன செய்ய போகிறான் என்று ஒருவேளை மனிதர்கள் பேசியிருக்கலாம். அவனுக்கு வயது தடையாய் ஆண்டவர் வைக்கவில்லை. கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் அவனோடு தந்தார். ஆண்டவர் அவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அவன் ஒரே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். தன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் I will follow the Lord in spite of his age. அவனுடைய வயது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனை அவன் பின்தொடர்கிறதாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, நிறைய சமயங்களில் நம்ம நாற்காலியில் உட்கார்ந்து தேய்ச்சிட்டு இருக்கிறோம்.
நம்ம ஆபிரகாம் தேய்ச்சது என்ன தெரியுமா? அவன் கால்களுடைய பாதரட்சைகளை தேய்த்தான் ஆண்டவருக்காக. அவன் தன் வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக செய்தான். தன் மக்களுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன்னை சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கும் அவனை கண்டு மக்கள் அவனுடைய விசுவாசத்தின் அளவை கண்டு பயந்து போனார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம். வைசதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. என்ன சார்? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இவைகளிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அடுத்தது அவனுக்கு தடையாய் வந்த காரியம் என்ன? அவன் கீழ்ப்படிதல் விஷயத்தில் அவனுக்கு தடையாய் வந்த காரியம் the darkness opposed him. அவன் கடந்து போகிற பிரயாணத்திலே கனானியர்கள் மத்தியிலே அவன் பிரயாணம் செய்ய வேண்டும். அவன் அந்த பிரயாணத்திலே கனானியர்கள் மத்தியிலே தான் செல்ல வேண்டும். Canaanites were not God's people. அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் அல்ல. அவருடைய ரிலிஜன், அவருடைய மதமும் அவருடைய நம்பிக்கைகளும் ஒருவேளை ஆபிரகாமை பிடித்து இழுக்கவில்லை. He was not trapped into their religion, their practices. அவருடைய மதத்தளவிலையோ அல்லது அவருடைய கொள்கை அளவிலையோ அவருடைய நம்பிக்கை அளவிலோ ஆபிரகாமை இழுத்து பிடிக்கவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய சாட்சியோடு முன்னேற ஆரம்பித்தான். He was determined to follow God regardless of opposition from the darkness that he faced. அவனுக்கு வந்த எல்லா எதிர்ப்புகள், இருள் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே அவன் தேவனோடு நடந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில ஒரு இருளான சூழ்நிலை வரும்போது நீங்களும் நானும் எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிறோம். We just fail to go along with God. தேவனோடு போகிற காரியத்திலே நம்மை நாம் விட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் போகிற காரியங்களிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். இந்த கனனைட்ஸ், கனானியர்கள் நிறைய தெய்வங்களை ஆராதித்தார்கள். அவருடைய விசுவாசங்கள் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. ஒன்று கூட அவனை அசைக்கல. ஆண்டவருடைய விசுவாசத்திலே அவன் திடமனராயிருந்து தேவனுக்காக வாழ்ந்து முடிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஐயா, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நாம் என்ன விதமான தியாகத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வாழுகிற விஷயத்திலே தடையாய் இருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நாம் தடைகளை தகர்த்தெறிந்து ஓடுகின்ற காரியத்திலே எவ்வளவு நமக்கு தீமை வந்தாலும், எவ்வளவு நமக்கு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Am I living faithfully to God and to my family and to my church? நான் தேவனுக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். Maybe that we are undergoing some persecutions. நாம் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிற்றென்று நீங்கள் அறிந்து
நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாய் இருக்கவே இருக்காது. அடுத்த பிரச்சனை, அவன் கீழ்ப்படியும் போது அவனுக்கு வந்த பிரச்சனை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சந்தித்த பிரச்சனை என்ன? The distance opposed him. அவனுடைய பிரயாணத்தில் ஆரோனுக்கும் பெத்ஷெபாவுக்கும் அவன் செய்த பிரயாணத்தின் தூரம் 500 மைல் தூரம். It's a great distance today. எவ்வளவு தூரம்? அவன் போகிற போது அவனுடைய ஆடு மாடுகளை அழைத்துக் கொண்டு போக வேண்டும், அவனுடைய வேலைக்காரர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும், அவனுடைய அத்தனை பேருக்குரிய கூட்ஸ், அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பிரயாணம் மிகவும் கடினமான பிரயாணம் தான். நீங்கள் நாங்கள் செய்வோம்னா பாதியில் நிறுத்திக்கலாம், வில் ஸ்டே பேக் ஹியர். ஆனா அப்படி நிறுத்தவே இல்லை சார். போகிற வழியிலே எகிப்தில மாட்டிக்கிட்டான் ஒரு இடத்துல. அது வேற கர்த்தர் அவனை தப்பிச்சு வெளியே கொண்டார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு காண்பித்த இடத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேசத்தையும் கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். பிரியமான இன்றைக்கு காலை வேளையிலே எது நிமித்தமாய் நீங்கள் சோதனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனோடு கூட பிரயாணம் செய்ய முடியாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதனாலே விழுந்து போயிருக்கிறீர்கள்? Is there any tendency to stay back and go away from the Lord? தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிந்து போகலாம் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் உங்களையும் என்னையும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியது. அடுத்தது, ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே சந்தித்த பிரச்சனைகள். The duties opposed him. ஆபிரகாமுடைய சகோதரன் லோத் அவனோடு கூட வந்தபோது அவன் சொல்லுகிறான், ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறான், அவனுடைய ஆஸ்தி பெருக ஆரம்பித்து விட்டது, உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஆபிரகாம் சொல்லுகிறான். லோத்து பிரச்சனை பண்றான் அவன் பிரயாணத்துல. ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, we are brothers, நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நான் நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நான் வடக்க போனா நான் தெற்க போறேன், உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள். ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். whatever the place that you decided to take it on your life, உன் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கோ. லோத்துடைய வாழ்க்கை அழிந்து போனது. அவன் செம்மையாய் பார்த்த இடம் சோதோம் குமாரா, அது அழிந்து போனது. ஆண்டவர் அப்பதான் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிக்கிறாயா தனிமையா, கிழக்கையும் மேற்கையும் நீ உன் கண்களை எடுத்து பார், எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து தெரி. நீ எங்கெல்லாம் நடந்து போறையோ, எங்கெல்லாம் உன் கால்களை வடித்து நடந்து போகிறையோ, அந்த தேசங்களை எல்லாம் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். What a blessing. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை என்ன பார்ப்போமானா, the opportunity that God gave to Abraham, ஒன்று, to
experience God's promises. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை அவன் அனுபவித்தான். பிரியமானவர்களே, ஐயா, கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை இன்னும் நீ அனுபவிக்காத இருக்கிற நிறைய காரியங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. Abraham enjoyed the future. அவன் பார்க்காததை அவன் விசுவாசித்தான். அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கல சார். Just he believed on the Lord. தேவனை அவனுக்காக கொடுத்தார். அடுத்த காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாக இருந்தான். To be with the Lord, it was a great enjoyable time. அவன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தபோது அவனுடைய பிரசன்னம் அவனை வழிநடத்துகிறது. சொல்லப்போனா his worship was so great. அவன் தேவனுக்கு செய்த ஆராதனை என்ன ஆராதனை? Whenever Abraham pitched his tent, he also built an altar. எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அங்கெல்லாம் ஆண்டவருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். யோசனை பண்ணி பாருங்க. He took the time of worship in his journey. அவனுடைய பிரயாணத்திலே அவன் போய் எங்கே கூடாரம் போட்டானோ அந்த இடத்திலே தேவனை ஆராதனை செய்தான், பலிபீடத்தை கட்டினான். His altars give loud testimony to the condition of his man's heart. அவன் எங்கெல்லாம் ஆண்டவருக்கு கூடாரம் போட்டு அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டினானா அவன் இருதயத்தை குறித்து தேவனை அறிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? He gave first place to the Lord. தேவனுக்கு முதலிடம். சமயத்தில் ஒரு திருமணத்துக்கு நான் அழைக்கப்பட்டேன், நான் போகல. Because I find it very difficult to attend that marriage. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமா இருக்காதா என்று என்னுடைய யோசனை இருந்தது. ஆண்டுடைய நாமம் பிரஸ்தாவப்படுமா பிரஸ்தாவப்படாதா? நீங்களும் நானும் ஆபிரகாம பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். We have to avoid such a thing in our life. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? It is not with the non-Christians. It's not. I am talking about the Christian's life. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடக்கும் போது that we have to avoid situations. Maybe what come may. எது நடந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம் சொல்லப்படாத, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாத இடத்துல நாங்க இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? There God presence is there. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு இன்னொரு முன்னேற்றமான காரியம் நடக்கிறது. ஏன் நாம ஜெபக்கூடத்தை வைக்கிறோம்? That we are building an altar for the Lord. தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறோம். தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவருடைய பிரசன்னத்தை நான் ஆராதனையாக நான் ஆராதிக்கிறேன். ஐயா, அடுத்த காரியம் ஆபிரகாம் அனுபவிச்ச காரியம். He was wandering. இங்கே அங்கே பிரயாணம் செய்தார். அவருடைய பிரயாணத்திலே தேவன் அவனோடு கூட இருந்தார். Abraham and God enjoyed sweet communion and fellowship. தேவனும் ஆபிரகாமும் ஒன்றாய் இருந்து ஒரு இனிப்பான ஒரு சுவையான ஐக்கியத்தையும் ஒரு உறவையும் அவர்கள் அனுபவித்தார்கள். God was so pleased with Abraham. கர்த்தர் அவனை குறித்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். யோசனை பண்ணி பாருங்க.
ஐயா வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் pitched his tent between Bethel and Ai. பெத்தேல் என்ற இடத்திற்கு என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் காட். ஐயா தேவனுடைய வீட்டை என்று பெயர் வைத்து தேவனோடு கூட இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். The time is going up. அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய இடத்திலே தன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி அவன் செய்த பிரயாணம் ஆச்சரியமான ஒரு பிரயாணம். நான் நினைக்கிறேன் அவன் பூலோகத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய நன்மையும் அவன் அனுபவித்தான். பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அவன் அனுபவித்தான். நான் சொல்லுவேன், he entered into God's place. அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் பிரவேசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய வீட்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கலாம். ஐயா ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கண்களையும் கரங்களையும் இந்த உலகத்திற்கு நேராக திருப்பாமல் அவன் தேவனுடைய சமூகத்திலே ஹையர் பிளான், பெரிய உயர்வான திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு we have to give less important. நமக்கு பிரதானமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே வாழ்வதற்கான திட்டமான பரலோகத்தின் சிந்தையுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். It will transform our walk. நம்முடைய நடத்தையை கர்த்தர் மாற்றி போடுவார். நீங்களும் நானும் செய்கிற ஆவிக்குரிய பிரயாணத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைக்கு வாழும்படி அழைக்கிறார். இன்றைக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? இன்றைக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆபிரகாம் கண்ட ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமை கர்த்தர் நேசித்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்கு எதிர்ப்புகள் வந்தது. ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே நிறைய தருணங்களை பெற்றுக் கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்ய பிரயாணத்தை நடப்பிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராம். கண்டிப்பாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வாழ்க்கையிலே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் சாட்சியின் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Am I am pleasing God? தேவனை நான் பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உலக சிந்தையினாலும் உலகத்தின் பொருட்களினாலும் உலகத்தின் ஆசாபாச இச்சைகளினாலே என்னை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் திட்டமான ஆசீர்வாதங்கள் இல்லை? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி அருள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே, காலை வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொள்ள இந்த உலகத்தை விட்டு எங்களை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர்.
உம்மோடு கூட வாழ முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் தூக்கி எறிந்ததைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ராஜ்யத்தின் மக்களாய் வாழ முடியாததற்கு தடையாய் நிற்கிற காரியங்களை நீ தூக்கி எறிந்து போடும். நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் மாற நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இதனாலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராயிருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இணைந்து கொள்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று முதல் உம்மோடு கூட நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தீர்மானித்திருக்கிற மக்களோடு கூட கர்த்தர் நீ பேசும் சுவாமி. அவளை ஏற்றுக்கொள்ளும், அவளை அங்கீகரித்துக் கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் ஆபிரகாமை போல கண்டு விசுவாசிப்பதை பார்க்கலும் காணாமல் விசுவாசிப்பதே பாக்கியம் ஸ்லாக்கியம் என்பதை அறிந்து எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கருவித்தார். அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.